Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நான் மனுஷர் பாஷையிலும் தூதர் பாஷையிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. கிறிஸ்தவம் நீ எவ்வளவு ப்ரொஃபஷனலாக இருக்கிற, எவ்வளவு கரெக்டாக உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நல்லா சம்பாதிக்கிற மேலே வர்றங்கிறத பற்றியதல்ல. அது தப்பு இல்லை, அது நல்லது, செய்யணும் அதை. ஆனால் அதெல்லாம் எங்கேருந்து வரணும்? நல்ல இருதயத்திலேருந்து வரணும். கிறிஸ்தவத்தினுடைய இதே என்னன்னா, எப்படி மேலே வர்றோம், நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறோம், எப்படி பிஸ்னஸில் சக்ஸஸ் அடைகிறோம், மற்றவனை பிடிச்சி கீழே தள்ளி தந்திரம் பண்ணி இவனை பற்றி பேசி அவனை கெடுத்து இவனை கவுத்து அப்படி மேலே வர்றது தான் உலகம். அங்கே அது விசுவாசிகள்கிட்ட இருக்கக்கூடாது. விசுவாசி எப்படி மேலே வர்றவனா இருக்கணும்? அவன் நல்லா உழைக்கணும், கடவுள் கொடுக்குற அறிவை பயன்படுத்தணும், அவன் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யணும், அவன் ஒரு தயவுள்ளவனாக இருக்கணும், அன்புள்ளவனாக இருக்கணும், பெரிய எரிச்சலும் இருமாப்புள்ளவனாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. கிறிஸ்டியானிட்டியில் இருதயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசுவே சொன்னார் இல்லையா, 12ஆம் அதிகாரத்தில் மத்தேயுல, இருதய மாற்றம்னா என்ன, இருதய மாற்றம்னா என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இருதய மாற்றம்னா என்னங்கிறத ரொம்ப தெளிவாக இங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இருதய மாற்றம்னா என்ன? 4லேருந்து 7ஆம் வசனம் அந்த இருதய மாற்றத்தை பற்றி பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இருதய மாற்றம் இந்த நற்கிரிகளை செய்கிறது கிடையாது, அல்லது வரங்களை உடையவனாக இருக்கிறது, திறமை உடையவனாக இருக்கிறது கிடையாது. இருதய மாற்றம் ஆவியானவர் நமக்குள்ள ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். ஆவியானவருடைய கிரிய, தேவ ஆவியானவர் நமக்குள்ள நடப்பிக்கிற ஒன்று. அது நாம் போய் அதை எதையும் செய்கிறது கிடையாது. ஆவியானவர் எனக்குள்ள சில காரியங்களை நடப்பித்து அதன் மூலமாக இந்த இருதயத்துக்குள்ள நிரந்தரமாக ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது ஏற்படும் போது இருதய மாற்றம் உண்டாகிறது. முதல் வசனத்தை பாருங்க. நான் மனுஷர் பாஷையிலும் தூதர் பாஷையிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், இப்போ என்ன சொல்றாரு பாருங்க, சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் அப்படிங்கிறார். இது என்னது? சத்தமிடுகிற வெண்கலம், ஓசையிடுகிற கைத்தாளம். தேவன் அறியாத மக்கள் பல்வேறு தெய்வங்களை அங்கே வணங்கி அந்த காலத்தில் கொரிந்து பட்டணத்தில் வாழ்ந்தவர்கள், அவங்க வணங்குகிற அந்த விதத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குதான். அது ஒரு பெரிய ஃபேன்ஃபேர் மாதிரி, ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளே. அங்கே ரொம்ப ஓவராக போய் அதையும் எதையும் பண்ணி பண்ணுறது. ஏன்னா தெய்வங்களை பிரியப்படுத்தணும். இந்த தெய்வத்துக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ லைட் ஏரிய வச்சுருக்கிறேன், இப்படி பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறதுக்காக பயங்கரமாக பண்ணுவாங்களாம். அதில் காங்ஸு சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சு அடித்து எல்லாம் பண்ணி பெரிய சத்தத்தை உண்டாக்கி எல்லாம் பண்ணுவாங்களாம். இவர் என்ன சொல்றாரு? நீ மனுஷர் பாஷையை பேசினாலும் தூதருடைய பாஷையை பேசினாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் நீ பண்ற ஆராதனை எப்படி இருக்குது? இந்த ஜால்ராவை அடிச்சு என்ன பாரு என்ன பாருன்னு சொல்ற மாதிரி இருக்குது. என்ன கொஞ்சம் பாரு, நான் எவ்வளவு பெருசா பண்றேன் பாரு, நான் எப்படி இது பண்றேன் பாரு, எப்படி ஆண்டவரை நான் தொழுது கொள்றேன் பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. கிறிஸ்தவ தொழுகைங்கிறது இருதயத்திலிருந்து வருகிறது, வெறும் வெளிப்புறமான ஒன்று கிடையாது. ஆமாம், நம்ம பாடுறோம், அது பண்ணுறோம், ஆர்ப்பரிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அது நாம் எப்படி வேணா இருந்துக்கலாம், இங்கே இப்படி ஆராய்ச்சிக்கலான்றது கிடையாது. சுத்தமான இருதயத்தோட அந்த இருதயத்தில் நன்றி உள்ளவர்கள் ஆண்டவருக்கு முன்னால் இருதயத்திலிருந்து செலுத்துகிறது தான் ஆராதனை ஒழிய சும்மா மேலோட்டமாக செலுத்துகிறது கிடையாது. ஆனால் அந்த தேவன் அறியாத மக்கள் மேலோட்டமாக அவங்க எப்படி வேணா இருந்துக்குவான். இங்கே கடவுளை திருப்திப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறது, எல்லாத்தையும் தட்ட வேண்டியது, பண்ண வேண்டியது, பெரிய சத்தத்தை உண்டாக்க வேண்டியது. அதைத்தான் சொல்கிறாரு, சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும்
இருக்குது அப்படிங்கிறாரு. அப்ப ஆண்டவரை நம்ம அணுகுகிற அந்த முறையே மாற வேணும். நம்ம காரியங்களை செய்கிறது அந்த நோக்கமே சரியான நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த தப்பான நோக்கத்துக்காக செய்கிறவன், எண்ணத்துக்காக செய்கிறான், அவனுக்குள்ள ஒரு வெறுமை, அவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, அவனை யாரும் பெருசாக நினைக்கிறது இல்லைங்கிறதுனால பெரிய ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக அப்படி செய்கிறான். ஆண்டவருடைய பிள்ளை எப்படி எதுக்கு நன்மை செய்கிறான், எதுக்கு நல்ல காரியங்களை செய்கிறான், எதுக்கு தானம் பண்ணுறான், எதுக்கு தர்மம் பண்ணுறான், எதுக்கு நற்கிரிகளை செய்கிறான். ஆண்டவருடைய பிள்ளை அவன் வரங்களை பயன்படுத்துறது, கொள்வது, அதெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறான்? அவன் மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக. வரங்களை குறித்து கூட வாசித்து பாருங்க 1 Corinthians 14ஆம் அதிகாரத்தில். அங்கே அதுதான் பிரச்சனை, அதுதான் கண்டிக்கிறார். அவன் நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக எல்லாம் பண்ணுறான். 14 அடுத்த அதிகாரத்தில் வருது. அது சம்மந்தப்பட்டு தான் எல்லாம் போதிக்கிறார். நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக தான் அதை பண்ணுறான். வரங்களை பயன்படுத்தினாலும் சரி, நற்கிரிகளை செய்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, நல்ல விதத்தில் செய்கிறது எப்படின்னா, அவனுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவருடைய குணம் அவனுக்குள்ள வந்துடுது, ஆண்டவருடைய அன்பு அவனுக்குள்ள இருக்கிறது. அப்போ இவன் நற்கிரியை செய்யும்போது எப்படி செய்கிறாம, இவனுக்கு இதனால் ஆக வேண்டியது ஒன்றுமே கிடையாது, செய்யாமலே போகலாம், ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் அவனை எப்படி நேசித்து அவனை ரச்சித்துட்டாரு, அவனை ஆசீர்வதிச்சிட்டார், எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனால் இவன் செய்ய உந்தப்படுகிறான், செய்யறதுக்கு ஏவப்படுகிறான், செய்யணும்னு நினைக்கிறான், உள்ளம் அது ஆசைப்படுது. இந்த ஆளுக்கு ஏதாவது செய்யணுமே, இவன் இப்படி இருக்கிறானே, இவனுக்கு ஏதாவது ஒரு வழிவகை உண்டாக்கி தரலாமே, ஏதாவது ஒன்று பண்ணலாமன்னு போய் அவன் தேடி பார்த்து போய் அவனுக்கு என்ன செய்யலான்னு யோசித்து பார்த்து அவனுக்கு வேண்டியதை செய்கிறான். இவனை யாரோ புகழணுன்றதுக்காக இல்லை, தன்னை பெருசாக காட்டணுங்கிறதுக்காக இல்லை, இவனுக்குள்ளே இருக்கிற ஒரு வெறுமை தாழ்வு மனப்பான்மையினால அல்ல. இவன் தன்னை பற்றி நல்லா ஃபீல் பண்ணுறான். நான் ஆண்டவருடைய பிள்ளை, கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தருக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன், ஆகவே இவனுக்கு நான் ஏதாவது செய்ய விரும்புகிறேன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல செய்கிறான், அந்த ஒரு உள்ளத்திலேருந்து செய்கிறான் பாருங்க. அதனால் அவனுக்கு எவன் என்ன சொன்னான்றதை பற்றி கவலையே கிடையாது. நல்ல நோக்கத்தோடு அவன் அதை செய்கிறான். அதை எப்படி செய்கிறோம்? இது பாருங்க, 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்தை வரைக்கும் பாருங்க. சொல்லப்பட்டிருக்கிற விதத்தை கவனிங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நவுன்னு சொல்லி அட்ஜெக்டிவ்ஸை சொல்கிற மாதிரி இருக்குது. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அன்பு தயவு உள்ளது அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸ்னா என்ன? நவுன்னா பெயர் சொல் இல்லையா? அட்ஜெக்டிவ்ஸ்னா இங்கே சொல்லப்படுகிறது மேலும் விவரிப்பது தான் அட்ஜெக்டிவ்ஸ் கிராமரில் இல்லையா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பெயர் சொல் அன்பு, அதை என்னன்னு மேலும் விவரிக்கிறது தான் அட்ஜெக்டிவ். எல்லா டிரான்ஸ்லேஷன்லையும் இதை நவுன் அண்ட் அட்ஜெக்டிவ் விதத்தில் தான் கொடுத்துருக்குறாங்க. அது சரியில்லைன்றாங்க. எது கரெக்டான டிரான்ஸ்லேஷன்றாங்க? நவுன் அண்ட் வேர்ப்ஸ்னு வரணும். வேர்ப்ஸ் செயலுக்கு அடுத்த வார்த்தை, ஒரு செயல். அது வேர்ப் செயல். அப்போ அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அன்பு தயவு உள்ளது அப்படி வராது. அன்பு என்ன பண்ணுறதுன்றத சொல்லணும். ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருங்க பாருங்க, அந்த மாதிரி இங்கிலீஷில் பண்ணியிருக்காரு. லவ் சஃபர்ஸ் அ லாங் டைம் வித் பேஷன்ஸ். அன்பு நீடிய சாந்தத்தோடு ரொம்ப காலம் பாடுபட ஆயத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறார். அதாவது அன்பு என்ன செய்யும்ன்றத சொல்றாரு. அன்பு எப்படிப்பட்டதுன்ற சொல்றது அட்ஜெக்டிவ், அன்பு என்ன செய்யும் சொல்றது தான் வேர்பு. வேர்பா டிரான்ஸ்லேட் பண்ணுன்றாரு. அன்பு என்ன செய்யும்? நீடிய சாந்தமா இருக்க அது ஆயத்தமா இருக்குது. லவ் ஷோஸ் கைண்ட்னஸ். லவ் இஸ் கைண்ட்னு மொழிபெயர்த்திருக்காங்க, தப்பு. அது நவுன் அண்ட் அட்ஜெக்டிவ்னு வருது. லவ் ஷோஸ் கைண்ட்னஸ் அப்படின்னா அன்பு எப்படி தயவை காட்டுகிறது அப்படிங்கிறத சொல்றது வித்தியாசம். அதே மாதிரி இட் டஸ் நாட் கெட் இன்ஃப்ளேட்டட் வித் இட்ஸ் ஓன் இம்பார்ட்டன்ஸ். தற்புகழ்ச்சி இருக்காது அதுக்கு இப்படின்னு வரிசையாக மொழிபெயர்க்கிறார். அதை எல்லாத்தையும் வேர்பா மாற்றி மாற்றி மொழிபெயர்க்கிறார். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரிஜினலாக சொல்லும்போது நவுன் அண்ட் வேர்ப் விஷயத்தில் தான் அந்த மாதிரி தான் சொல்கிறாருன்றார். இப்படி மொழிபெயர்த்துட்டாங்க. ஏன் இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம்? நவுன் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் மொழிபெயர்க்காம, அதாவது அன்புன்னு சொல்லிட்டு அது எப்படிப்பட்டதுன்னு வர்ணனை கொடுக்காம அன்புன்னு சொல்லிட்டு அது என்ன செய்யுதுன்னு சொல்றது ஏன் முக்கியம்? இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன? நான் அன்பு எப்படிப்பட்டதுன்ற வர்ணனை மட்டும் கொடுத்தா, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அன்பு தயவு உள்ளது, அன்பு பொறாமை இருக்காது அதில் இப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுறது? வா, அன்புனா உனக்கு நான் என்னன்னு சொல்லிடுறேன், இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக இது மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கற்றுக்க. அன்புனா என்னன்னு காமிச்சிட்றேன் உனக்கு. அன்புனா என்னன்னு தெரியல. அன்பு இருமாப்பா இராது, ஸோ இருமாப்பா இருக்காது. அன்பு பொறாமை இருக்காது, பொறாமையாக இருக்காது. அன்பு தயவு உள்ளதாக இருக்கும், அதனால் தயவாயிரு அப்படின்னு போதிக்கிற மாதிரி ஆயிடுது.
நிறைய பேர் அப்படிதான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வேர்பா டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா கதையே மாறுகிறது. வேர்ப் என்ன சொல்லுகிறது? அன்பு நீடிய சாந்தம் உள்ளதாக பாடுபட ஆயத்தமாக இருக்கிறது, அன்பு தயவை காட்டுகிறது அப்படின்னு சொல்லும்போது, அன்பு இருந்தா செயல் எப்படி இருக்கும்ன்றத சொல்றீங்க. இங்க கத்துக்கிட்டு நீ போய் செய்யுன்னு சொல்லல, அன்பு இருந்தா செயல் எப்படி இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியமும் இருக்குதுன்றாங்க. அன்புன்னு சொல்லும் போது ஒரு தடவையும் அன்புன்னு சொல்றாருங்க. அன்பு இப்படிப்பட்டது, அப்படி அன்பு இப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு. அன்பு என்ன செய்யுதுன்னு சொல்றாரு. அன்புன்னு சொல்லும் போது ஒரு நபரை குறிக்கிறார் என்கிறாங்க. ஒரு நபரை, தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. இவர் அன்புன்னு சொல்லும் போது இயேசுவை மனசுல வச்சு சொல்றாரு, கல்வாரி சிலுவையை மனசுல வச்சு சொல்றாரு, சிலுவை அன்பை மனசுல வச்சு சொல்றாருன்றாங்க. எப்படி அது தெரியும் நமக்கு? முதல் அதிகாரத்திலிருந்து வாசிப்பா, கான்டெக்ட்ல வாசிக்கிறோம் பாருங்க. முதல் அதிகாரத்திலிருந்து வாசி பார்த்தீங்கன்னா, முதல் 2-3 அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரே தகராறு. ஒருத்தன் சொல்கிறான் நாங்கள் பவுலை சேர்ந்தவர்கள், இன்னொருத்தன் சொல்கிறான் நாங்கள் அப்பல்லோவை சேர்ந்தவர்கள், இன்னொருத்தன் சொல்கிறேன் நான் பேதுருவை சேர்ந்தோம், அவர் தான் ஒரிஜினல் அப்பாசல், இவங்கெல்லாம் பின்னாடி வந்தவங்களாக்கும், நாங்கள் பெரியவங்களாக்கும் அப்படின்னு சண்டை போட்டுக்கிறானுங்க எல்லாம். ஒருத்தனை பற்றி ரொம்ப காழ்ப்புணர்ச்சி இருக்குது, வெறுப்பு இருக்குது, பகை இருக்குது, பொறாமை இருக்குது, எரிச்சல் இருக்குது. வாசித்து பாருங்க, நீங்கள் முதல் 2-3 அதிகாரங்கள் வாசித்து பாருங்க. அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணுறாருன்னா, என்ன சொல்கிறாருன்னா, ஏன் உனக்குள்ள இவ்வளோ வெறுப்பு, பகை, சண்டை? சபையில் ஃபுல்லாக சண்டையால் நிறைஞ்சு இருக்குது. ஏன் சண்டையால் நிறைஞ்ச சபையாக இருக்குது? சொல்கிறாரு, நீங்கள்லாம் கல்வாரி சிலுவையை மறந்துட்டீங்க. எங்கே சொல்கிறாரு? அங்கே ஒரு வசனம் வருது. என்ன வசனம் வருது? பவுல் உடையவன், நான் அப்பல்லோ உடையவன், நான் பேதுரு உடையவன் சண்டை போட்டுக்கிறீங்க. பவுலா உனக்காக சிலுவையில் மரித்தார், அப்பல்லோவா உனக்காக சிலுவையில் மரித்தார், பேதுருவா உனக்காக சிலுவையில் மரிச்சாருன்னு கேட்குறாரு. அப்போ என்னத்தை கொண்டாடுறாரு? உனக்கு சிலுவையில் உனக்காக மரிச்சவர் யாருங்கிற உணர்வு இருந்ததுன்னா அதை நீ கண்ணுக்கு முன்னால் நிறுத்தினா இப்படி சண்டை போடவே மாட்டேன். பவுலும் ஒரு பெரிய இது கிடையாது உனக்கு, பேதுரும் ஒரு பெரிய இதாக இருக்காது, சர்ச்சையாக இருக்காது, அப்பல்லோவும் ஒரு பிரச்சனையாக இருக்காது. இயேசு தான் உனக்கு முக்கியமாயிடும், இயேசு தான் முக்கியம். இவங்கெல்லாம் பிரசங்கையாருங்க வந்துட்டு போட்டோம், பிரசங்கம் பண்ணிட்டு போட்டோம் இருந்தீங்கன்னா எந்த தகராறும் உனக்குள்ள வராது. நீ இயேசுவை மறந்துட்ட, சிலுவையை மறந்துட்ட, சிலுவை அன்பை மறந்துட்ட, அவர் தான் உனக்காக மரிச்சார்ன்றதை மறந்துட்ட. அதெல்லாம் மறந்துட்டு இந்த மாதிரி காரியங்கள்ல அப்பல்லோ பவுல் பேதுருன்னு பேசிட்டு இருக்கிறதுனால தான் தகராறு உனக்குள்ள அப்படின்றாரு. இப்படியே தான் பேசிட்டு வர்றாரு பாருங்க. பேசிட்டு வந்து கண்டிச்சுக்கிட்டே வர்றாரு. எசன்ஸ் என்ன? சிலுவையை பாரியா, சிலுவையை பார்த்தீங்கன்னா சண்டை போட மாட்டேன், சிலுவையை பார்த்தீங்கன்னா அந்த துர்குணங்கள்லாம் போயிடும், சிலுவையை பார்த்தீங்கன்னா அந்த காழ்ப்புணர்ச்சி, எரிச்சல், பகை எல்லாம் போயிடும் அப்படிங்கிறாரு. 13ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சிலுவையை மென்ஷனே பண்ணல, சொல்லவே இல்லை. சிலுவைன்னு ஒரு வார்த்தை வரவே இல்லை இங்க. ஆனா சிலுவையை பற்றி தான் பேசுறாருன்றாங்க. ஏன்னா அந்த கான்டெக்ஸ்ட் அப்படி. முதல்ல சிலுவையை பற்றி பேச ஆரம்பிச்சாரு. 13ஆவது அதிகாரம் வரும்போதும் சிலுவையை மனசுல வச்சுட்டு தான் பேசுகிறாரு. அன்பு, எந்த அன்பை அவர் பார்த்திருக்கிறாரு? உலகமே காணாத ஒரு அன்பை சிலுவையிலே பவுல் அப்போஸ்தலன் பார்த்துட்டாரு, அதை புரிஞ்சுக்கிட்டாரு. உலகத்துக்கே இதுவரைக்கும் தெரியாத ஒரு அன்பு, அகாப்பே என்கிற அன்பு. அதான் கிரேக்க வார்த்தை அகாப்பே இல்லையா? அந்த வார்த்தை அதுக்கு முன்னால இருந்ததே கிடையாதான் கிரேக்க மொழியில். அன்புக்கு 3 விதமான வார்த்தைகள் இருந்தது ஏற்கனவே, பல்வேறு அன்புகளை விவரிக்கிறதுக்கு. புருஷ மனைவி கிடையே இருக்கிற அன்புக்கு ஒரு வார்த்தை கிரேக்க மொழியில், நண்பர்களுக்கிடையே இருக்கிற அன்புக்கு ஒரு வார்த்தை, குடும்பத்தில் அப்பா பிள்ளை, தாய் பிள்ளை அப்படின்ற அந்த அன்பு வேற, அதுக்கு ஒரு வார்த்தை. அப்படிலாம் பல வார்த்தைகள் இருந்தது பல விதமான அன்பை விவரிக்கிறது. ஆனால் இயேசு கல்வாரி சிலுவையில் காட்டின அன்பு வித்தியாசம். அவரை சிலுவையில் அரைஞ்சவனை அவர் சொல்றாரு, பிதாவே இவனுக்கு மன்னியுன்றாரு. இப்படிப்பட்ட அன்பை உலகம் கண்டதில்லைன்றதுனால இந்த இயேசுவை பற்றி அவர்கள் எழுத ஆரம்பிக்கும் போது, போதிக்க ஆரம்பிக்கும் போது புது வார்த்தையை அவர்கள் கொண்டு வர வேண்டியதா போச்சு, கண்டுபிடிக்க வேண்டியதா போச்சுன்றாங்க. அந்த புது வார்த்தை தான் அகராதியில் வந்திருக்குது இப்போ, அகாப்பேங்கிற வார்த்தை. அந்த அகாப்பேங்கிற வார்த்தை என்ன? இயேசுவின் அன்பை சொல்லுது. இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பா? தெய்வீக அன்பு, தேவ அன்பு. பவுல் அதை பார்த்துட்டாரு பாருங்க, அதை அவருக்கு விளங்கிருச்சு. அதை மனசுல வச்சுட்டு தான் எழுதுறாருன்றாங்க. அதை மனசுல வச்சுட்டு இவங்களெல்லாம் பார்க்கிறாரு. ஒருத்தன் சொல்றான், நான் தூதர் பாஷையை பேசுறேன், மனுஷர் பாஷையை பேசுறேன், ஒரு பிரயோஜனம் இல்லைன்றாரு, ஏன்னா அன்பு இல்லை உனக்குன்றாரு. இன்னொருத்தன் சொல்றான், நான் எனக்கு தீர்க்க தரிசனம் வரம் இருக்குது, எனக்கு சகல அறிவும் இருக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுது இன்னைக்கே சொல்லிடுவேன், மலையை கூட பெயர்க்கிற விசுவாசம் இருக்குது. சொல்றாரு, உனக்கு அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, ஒரு பிரயோஜனமும் இருக்காதுன்றாரு. சொல்லிட்டு அந்த சிலுவையை அப்படியே வர்ணிக்கிறாருன்றாங்க. வர்ணிக்கும் போது தான் சொல்றாரு,
அன்பு நீடிய சாந்தமுள்ளதாக இருக்கிறது. அன்பு தயவை காண்பிக்கிறது. அன்பு பொறாமைப்படாது, பொறாமையில் வேலை செய்யாது. அன்பு தன்னையே புகழ்ந்து கொள்ளாது அப்படின்னு கல்வாரி சிலுவை அன்பை பார்த்து விவரித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. கல்வாரி சிலுவை அன்பை தான் அப்படி விவரிக்கிறார்ன்றாங்க. இருக்கீங்களா? அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவங்க சிலுவையை மறந்துட்டாங்க, இவர் சிலுவையை தூக்கி காட்டுறாரு, பாரு இப்போன்னு. அன்புல எங்க நீடிய சாந்தத்தை பார்க்கலாம்? நம்ம பொறுமையோட சகிக்கிற சுவாபத்தை எங்க பார்க்குறோம்? அன்புல தொங்குறாரு. பிதா தன்னுடைய முகத்தை திருப்பிக்கிட்டாரு. ஏன்னா பாவத்தை நோக்கி பார்க்க கூடாத சுத்த கண்களை உடையவர் இவர். பாவமாகி சாபமாகி நம்முடைய பாவத்தை எல்லாம் தன் மீது சுமந்து தொங்கும் போது தன்னுடைய முகத்தையே திருப்பிக்கிட்டாராம் தேவன். இவர் கதறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்னு கதறிட்டு சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்றாரு அதை பிரசங்கம் பண்ணும்போது. கீழே பார்க்குறாராம், இவரை பார்த்து நகைக்கிறவர்கள், சிரிக்கிறவர்கள், பயக்கிறவர்கள், ஏளனம் பேசுகிறவர்கள், காரி துப்புறவர்கள்லாம் கீழே நிற்கிறான், சிரிச்சிட்டு நிற்கிறான். உன்னையே உன்னால் ரட்சிக்க முடியல, மற்றவன் எப்படி ரட்சிப்பேன், இறங்கி வா பார்க்கலாம் அப்படின்றான். இதில் என்ன விசேஷம்னா அவரால் இறங்கி வர முடியும். ஒரு நிமிஷத்தில் அதுலேருந்து இறங்கி வர முடியும். வர்றது மட்டும் இல்லை, இவனெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும். அவர் அவ்வளோ வல்லமாவட்ட இருக்கு. வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இறங்கி வரல. நீடிய சாந்தம் அவருக்கு. தொங்கிட்டு இருக்கிறாரு. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும், கடைசி சொட்டு ரத்தம் சிந்துற வரைக்கும் தோங்குறாரு. உயிர் போகிற வரைக்கும் தோங்குறாரு. உயிரை பிதாவிட்ட கொடுத்துட்டு தான் கண்ணை மூடுறாரு. 3 நாள் பொறுத்து ஆண்டவர் எழுப்புவாருன்னு நம்புறாரு. 3 நாள் காத்திருக்கணும். எவ்வளோ பெரிய ரிஸ்க் பாருங்க. விட்டாருன்னா அங்கேயே கலரையிலேயே நம்புறாரு, கண்டிப்பா எழுப்புவார் அப்படின்னு நம்புறாரு. பொறுமையா காத்திருக்க தயார், பாடுபட தயார். அந்த நீடிய சாந்தத்தை பாருன்ற. உனக்கு ஏன் பொறுமையா இருக்க மாட்டேங்குது, சாந்தமே இருக்க மாட்டேங்குது, தாழ்மையா இருக்க மாட்டேங்குது? கொஞ்சம் கூட காத்திருக்க மனசு இல்லையே, கொஞ்சம் கூட ஒரு பொறுமை இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப இந்த மாதிரி தான் அன்பை பேசுறாரு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்கெல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்லிட்டு இவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான், இவனை தெரியுமா உங்களுக்கு, அவனை தெரியுமான்னு ஒருத்தனும் போட்டு கொடுக்குறதுலேயே இருக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, கணக்கு வச்சிட்டு இருக்கிற எல்லாத்தையும், யார் யார் என்ன தப்பு பண்ணான்னு. அவர் பாரு அங்கே தொங்கிட்டு இருக்கிறாரு, தன்னை சிலுவையில் அரைஞ்சவனை அவனுக்காக ஜெபம் பண்ணுறாரு. பிதாவே அவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஒழியாத அன்பு பாருங்க. அது ஒரு காலகட்டத்தில் கெத்செமனே தோட்டத்தில் இதுலேருந்து தப்பிக்க முடியுமானா தப்பிச்சிடலான்னு கூட யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுன்றார். ஆனால் டக்குன்னு சுதாரிச்சு சொல்றாரு, ஆனாலும் என்னுடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தமே ஆக கடவுதுன்னு சிலுவைக்கு நேரம் போறாரு. தேடிட்டு வர்றாங்க இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு. அவன் இவர் இன்னும் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தா அவருக்கு பிடிக்கல. இவர் போய் சொல்றாரு, நான் தான் என்ன தானே தேடுறவா போலாம் ரெடி அப்படிங்கிறாரு. அவன் பொத்துன்னு விழுந்துட்டான்லாம். இவரை பார்த்த உடனே இவர் எங்கேயோ ஓடி ஒளிய இவங்க போய் பிடிச்சாங்கன்னு அப்படிலாம் கிடையாது. இவர் தான் போறன்னு ரெடி பண்ணிட்டு போறாரு. போய் தன்னை ஒப்படைக்கிறாரு, சிலுவையில் மறிக்கிறாரு. ஒருபோதும் ஒழியாத அன்பு. இதுதான் பாருங்க என்ன சொல்ல வர்றாரு பவுல். நீங்க அதை அட்ஜெக்டிவ்ஸா பாத்தீங்கன்னா, அன்புனா என்னன்னு வர்ணனை இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வர்ணனை எடுத்துட்டு போய் நீங்க தான் இந்த அன்பை உண்டாக்கணும், செஞ்சு பிராக்டிஸ் பண்ணி உண்டாக்கணும். அது ஒரு காலமும் லட்சக்கணக்கான வருஷம் ஆனாலும் உங்களால் இந்த அன்பை உண்டாக்கவே முடியாது. இது உங்களிடத்திலிருந்து வருகிற அன்பு கிடையாது, நீங்க உண்டு பண்ணவே முடியாது. நீங்க என்ன போதிக்கப்பட்டாலும் என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டாலும் உங்களால் இந்த அன்பை உண்டாக்கவே முடியாது. இந்த அன்பு முதலாவது உங்களுக்கு காண்பிக்கப்பட்டது. இந்த அன்பு தான் உங்களை மீட்டு கொண்டது. இந்த அன்பை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்கிறத நீங்க கவனிக்கணும். இதை போய் நீங்க செய்யறது இல்லை. முதல்ல இதை நீங்க பெற்றீர்கள் என்பதை எண்ணி பார்க்கணும், நீங்க அனுபவிச்சீர்கள் என்பதை எண்ணி பார்க்கணும். இந்த அன்பை தான் சொல்லி இருக்குது ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பை ஆண்டவரே தரலனா நீங்க என்ன தலைகளை நின்னாலும் உங்களால் அதை உண்டாக்க முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், இது கடவுளுடைய கிருபை, கிருபையின் ஈவு, கடவுள் கொடுக்கிற ஒரு ஈவுங்க இது. இந்த அன்பு நம்மிடத்திலிருந்து வரல, என் முயற்சியிலிருந்து வரல, அவர் கொடுக்கிறாரு. இப்ப நான் பயன்படுத்துறேன்னு சொன்னா அவரிடத்திலிருந்து பெற்றதுனால என்னால பயன்படுத்த முடியுத ஒழிய நான் இதை கற்றதுனால அல்ல. அப்ப நான் என்னத்தை கற்றுக்கொள்கிறேன்? இதைத்தான் கற்றுக்கொள்றேன். நான் கற்று
இதுக்குள்ளே வர முடியாது, பெற்று தான் இதுக்குள்ளே வர முடியும். நிறைய பேர் கற்றுக்கொள்கிற முயற்சியில் இருக்கிறாங்க. நான் நீடிய சாந்தமாக இருக்க போகிறேன்னாக்கும். அதான் சொல்லியிருக்குது பைபிள், அன்புனா அதுதான் ஆக்கும். எப்போ ஆகுறது? இந்த ஜென்மத்தில் ஆக முடியாது. நான் பொறாமையை ஒழிக்க போகிறேன். எங்கே பொறாமை? கிறிஸ்தவங்களுக்குள்ளே எவ்வளோ பொறாமை பாருங்கள். பொறாமைனா அவ்வளோ பொறாமை. ஏன்னா இந்த கற்றுக்கிற முயற்சியில் இருக்கிறாங்க. அது இன்னும் 10 வருஷம் ஆனாலும், இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இவங்க ஜென்மத்தில் வரவே வராது. பொறாமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போ போகும் அது? ஆவியானவர் தேவ அன்பை நமக்குள்ள ஊற்றி, நமக்குள்ள ஒரு இருதயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, பொறாமையை சுட்டெரிச்சு ஒழிக்கிறார் பாருங்க. அதை ஒண்ணுமில்லாமல் ஆக்குறார் பாருங்க. அவருடைய செயல் உள்ளத்தில் அந்த காரியம் நடைபெறுது பாருங்க. அதன் மூலமாக தான் அது போக முடியும். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம செய்ய வேண்டியது இந்த வேத வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். இது கடவுள் கொடுக்கிற ஈவு. கடவுள் எனக்கு அன்பை தருகிறாரு. அப்ப நான் அன்பை பெற்றவன். இந்த அன்பு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நான் இதை அனுபவிச்சிருக்கிறேன். என் பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரு, என்னை ரட்சித்திருக்கிறாரு, என்னை மீட்டிருக்கிறாரு, என்ன அன்பு கூறுறாரு. அன்பு கூற முடியாதவர்கள் அன்பு கூறுறதுதான் இந்த அன்பு, அகாப்பே அன்பு. அப்ப என்ன அன்பு கூறுறாரு? உங்களை அன்பு கூறுறாரு. இந்த அன்பை நீங்களும் நானும் ருசி பார்த்து இருக்கிறோம். தெரியலன்னு சொல்ல முடியாது. நீங்களும் நானும் அனுபவிச்சிருக்கிறோம். ஆகவே இந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். 1000 தப்பு பண்ணியிருக்கிறோம், 1000 தடவை மன்னிச்சிருக்கிறாரு. ஆகவே நாமும் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறோம். ஏன்னா இதை ருசி பார்த்ததுனால நம்ம மற்றவர்களுக்கு அதை செய்ய முடிகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப என்ன அருமையாது போதிக்கிறார் பாருங்க. ருசி பார்த்ததுனால செய்ய முடிகிறது. அப்பேற்பட்ட தேவ அன்பு இது. அவருக்கு இதனால எந்த லாபமும் கிடையாது. நம்ம அன்பு கூர்ந்ததுனால அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனால் 62ஆம் அதிகாரத்தில் ஏசாயால சொல்லி இருக்குது, அவருடைய பலன் அவருக்கு முன்னாக வரும்னு. 11ஆம் 12ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா 62ல் 11ல் சொல்லியிருக்கு பாருங்க. இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள்ன்றாரு. அதாவது அவருக்கு ஏதோ ரிவார்டு இருக்குதான். ரிவார்டுனே வருது இங்கிலீஷில். என்ன ரிவார்டு? இயேசு இன்னைக்கு நான் உனக்காக மறிக்க போறேன்னு சொன்னா நீங்க என்ன கேட்க போறீங்க? ஆண்டவரே நான் உங்களுக்காக என்ன செய்ய முடியும் சொல்லுங்க, நான் செய்கிறேன் அப்படிம்பீங்க. அவருக்கு என்ன தேவை? அவருக்கு ஒண்ணுமே தேவை இல்லைங்க. அவருக்கு எல்லாம் இருக்குது. அவருக்கு எதுவுமே தேவையே கிடையாது. இதுதான் இயேசு. நான் ஒன்றும் அவருக்கு செய்யவே முடியாது. அப்ப அவருக்கு இதனால என்ன லாபம்? அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனால் ஒரு லாபம் இருக்குது, நீங்க வேதம் சொல்லுது. என்ன லாபம் அது? 12ஆம் வசனம், அவர்கள் பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய மீட்பு, நம்முடைய சந்தோஷம், இதுதான் அவருடைய ரிவார்டு. அவருக்கு கிடைக்கிற பலன் பாருங்க, எப்படிப்பட்ட பலன். வேற எந்த பலனும் இருக்க முடியாது. நம்ம என்னத்தை கொடுத்துட போறோம்? அவருக்கு என்ன பலன், என்ன லாபம் அவருக்கு உண்டாக போகுது? ஒரே லாபம் தான். நாம் மீட்கப்பட்ட ஜனங்கள் என்று அழைக்கப்பட போகிறோம். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட போகிறோம். நாம் கைவிடப்படாத நகரம் என்று அழைக்கப்பட போகிறோம். இது ஒண்ணுதாங்க பலன், அவ்வளவுதான். அப்பேற்பட்ட சுத்தமான தேவ அன்பு அது. இதைத்தான் நமக்குள்ள ஊற்றி இருக்கிறார். இதை எண்ணி பார்த்தாலே, இதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே நம்ம மாறிடுவோம். சிலுவையிலேருந்து கண் எடுத்துடக்கூடாது. அதை தியானிக்கிறதை விட்டுறக்கூடாது. தியானிக்க தியானிக்க அந்த அன்பு உங்களுக்குள்ளே பெருக ஆரம்பிச்சிடும். அந்த அன்பை நீங்களும் காட்ட ஆரம்பிப்பீங்க.